நம்மை சுற்றி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள் எத்தனையோ திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கும். எல்லோருடைய திறமைகளும் வெளி உலகத்துக்கு வந்துவிடாது, தெரிந்தும் விடாது. அதிலும் தமிழ் மொழி பற்று உடையவர் என்றால் அவர்களுடைய திறமைகள் எழுத்தால், கதை, கவிதை, நாடகம், பேச்சாற்றல் போன்றவற்றால் வெளிப்படும். அதுபோல்தான் இவருடைய திறமைகளும். சிறந்த ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த நாடக நடிகர். அது யாருன்னு பார்க்குறீங்களா? தினகரன் 1937 ஏப்ரல் 30 வெள்ளைக்காரர் நாட்டை ஆண்டபோது பிறந்தவர். அப்போதுள்ள ஜில்லா போர்டு பள்ளியில் படித்தவர். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஆசிரியர் பயிற்சி பெற்று முதலில் ஓராசிரியர் பள்ளியிலும் பின்னர் ஈராசிரியர் பள்ளியிலும் அதன் பின்னர் 45 ஆசிரியர்கள் பணிபுரிந்த பள்ளியிலும் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். இவர் தமது இளமை காலத்தில் இழந்த தமிழ் மொழி பற்றால் முத்தமிழ் மன்றம் என்ற அமைப்பை தனது ஊராகிய கோம்பையில் அமைத்தார். அந்த அமைப்பின் மூலம் டாக்டர் கலைஞர் எழுதிய நச்சுக்கோப்பை என்ற நாடகத்தை நடித்து காட்டி நன்மதிப்பை பெற்றார். அக்காலகட்டங்களில் எவ்வித பொழுதுபோக்கு அம்சமும் இல்லாமல் இருந்ததால் தன் ஆசிரியர் பணியோடு நாடகத்துறையை தேர்ந்தெடுத்து நாடகங்கள் எழுதி முத்தமிழ் மன்றம் என்ற பெயராலே கலைத்தொண்டு புரிந்தார். இவர் எழுதிய நாடகங்கள் மூலம் அப்போதுள்ள நாடக சபை நடிகர்களுக்கும் வாழ்வு மலர்ந்தது. கவியின் கனவு, சிலம்பு செல்வி, குறத்தி மணவாளன், சாணக்கிய சபதம், ஜீவ ஒளி போன்ற நாடகங்களை தூய தமிழில் எழுதி பல ஊர்களிலும் நடித்து காட்டச் செய்தார். ஆசிரியர் பணியோடு நாடக பணியும் இணைந்தது. இவர் தேசிய இலக்கிய பேரவை என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் பட்டிமன்றம், கவியரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினார். அந்நிகழ்ச்சிகளுக்கு சாலமன் பாப்பையா, தமிழ் குடிமகன், கூமா துரைராஜ் போன்ற பேராசிரியர்களை அழைத்து வந்து பட்டிமன்றம் நடத்தினார். தினகரன் 1967 உத்தமாபாளையம் வட்டார இளைஞர் காங்கிரஸ் கன்வீனர் என பதவி வகித்தார். இலக்கிய செல்வர் நடத்திய குமரி முதல் சென்னை வரை 1000 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டார். சிறிது காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் உத்தமாபாளையம் வட்டார தலைவராக பணியாற்றினார். வெள்ளைக்காரர் நம் நாட்டை ஆண்டபோது பிறந்ததாலோ என்னவோ நம் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மீது பெரிதும் மதிப்பும் மரியாதையும் வைத்து அவர்களை பற்றி புத்தகம் எழுதி வெளியிட்டார். இவர் எழுதிய நூல்கள் பெருந்தலைவர் காமராஜர், மகாகவி பாரதியார், ராமநாம சரித்திரம், டாக்டர் அம்பேத்கர், பசும்பொன் தேவர், பாரத பெருங்கதை, தியாகச்சுடர், வ.உ.சி. நேதாஜி, வேதங்களில் பேதமில்லை, நவகிரக நாயகர்கள், இந்திய மக்களின் சிந்தனைக்கு என்ற 10வது நூலை தனது 82வது வயதில் எழுதி தனது வயது முதிர்ச்சியின் காரணமாக தனது எழுத்துப் பணியை நிறைவு செய்தார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் எழுதிய நூல்கள் என்றும் நம்முடன் உலாவிக் கொண்டுதான் இருக்கும். பெயர் ஜே. தினகரன். பிறப்பு 30/4/1937. இறப்பு 17/1/2025. வயது 88. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உலக உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு.